மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது பள்ளி மாணவர்களிடத்தில் பெருகி வரும் போதை கலாச்சாரம். இன்று தமிழ்நாட்டில் பல தடை செய்யப்பட்ட பொருட்கள் மிக எளிதாக பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயே கடைகளில் கிடைக்கின்றன. குட்கா, கூல்லிப் போன்ற பல்வேறு பொருட்கள், இதை தவிர கஞ்சா, இவையெல்லாம் மிக சர்வசாதாரணமாக கிடைக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது பள்ளி மாணவர்களிடத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் அடிமைகளாக பலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒன்று எளிதில் கிடைப்பது, ஒரு அமைதியற்ற மனநிலைமை மற்றும் சமூக மாணவர்கள் இதை உபயோகிப்பது. ஆக ஒருவர் மற்றவரை இதை உபயோகிப்பதை தூண்டுவது அல்லது கட்டாயப்படுத்துவது, இதை எதிர்க்க முடியாதவர்கள், வேண்டாம் என்று சொல்ல முடியாதவர்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், குழப்பமான மனநிலையில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் இதற்கு எளிதில் அடிமையாகி விடுகிறார்கள். போதிய கட்டுப்பாடு, கண்காணிப்பு இவையெல்லாம் பெற்றோர்களிடத்தும் இல்லை, ஆசிரியர்களிடத்தும் இல்லை. இருந்தாலும் அதை தாண்டி இதில் வெளியில் சொல்வதற்கு ஆசிரியர்கள் சில நேரம் பயப்படுகிறார்கள் அல்லது அச்சப்படுகிறார்கள். இதனால் பின்விளைவுகள் ஏதாவது வருமோ என்று யோசிக்கிறார்கள். இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது படிப்பில் ஏற்கனவே நாட்டம் சற்று குறைவாக இருப்பவர்கள், கவன குறைவு அல்லது கவன சிதறல் உள்ளவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக, குறிப்பாக குறிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஆரம்ப காலத்தில் குடிக்கு பதிலாக இந்த போதைப் பொருட்களை நாடி அதில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது, எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, வன்முறைகளில் அவர்கள் ஈடுபடுவது எளிதாகி விடுகிறது. இதன் காரணமாக சில நேரங்களில் இவர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவதன் காரணமாக சட்டத்தின் பிடியில் சிக்கி அதனால் இவர்களது எதிர்காலம் நிரந்தரமாக கேள்விக்குறியாகி விடக்கூடிய நிலை கூட வந்து விடுகிறது. அப்பொழுது இதில் ஆசிரியர்கள் பெரும்பாலும் தலையிட முடிவதில்லை, இதை பெற்றோர்களிடத்தும் சொல்ல முடிவதில்லை என்ற நிலை இருக்கும் பொழுது பெற்றோர்கள்தான் இதற்கு முழு பொறுப்பேற்றுக்கொண்டு தனது குழந்தைகள் இது போன்ற கலாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று, தங்கள் குழந்தைகள் தங்கள் இயல்பு நிலைமையிலிருந்து வித்தியாசப்படுகிறார்களா? அதிகம் தூங்குவது அல்லது தூக்கம் இல்லாமல் இருப்பது, இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் அதிகமாக தூங்குவது. முன்பு ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்த மாணவர்கள் இப்பொழுது மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறதா? பசி இல்லாமல் இருக்கிறார்களா? உடல் எடை மெலிந்து காணப்படுகிறதா? உற்சாகம் இல்லாமல், சக்தி இல்லாமல் சோர்வாக உணர்கிறார்களா என்பது போன்ற பல்வேறு மாற்றங்கள் அவர்களிடம் ஏற்படுகிறது என்றால், இவை திடீரென்று வருகிறது என்றால் உடனடியாக அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவர்களிடம் உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். அவர்களிடம் உள்ள மாற்றத்திற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதையெல்லாம் முடியவில்லை என்றால் தகுந்த மனநல மருத்துவரை நாடி இதில் ஏதேனும் பிரச்சனை உண்டா, சிக்கல் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலேயே இதை கண்டறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களை இது போன்ற போதை பழக்கங்களிலிருந்து நிரந்தரமாக மீட்க முடியும். நிச்சயமாக மீட்க முடியும். உங்கள் முயற்சி அவசியம். நன்றி, வணக்கம்.